how to join Borzo அந்த வீடியோ பற்றி நீ நம்ம போட்டுட்டு டன்ஸோ அந்த மாதிரி போர்ஸோ நினைக்கிறேன். லாங் ஆர்டராக போய் கொடுக்குறதாலாம் ஜாலியாக போவேன். கிட்டே ஆர்டர் பண்ணி ட்ராப் பண்ணுறது நமக்கு என்னமோ பிடிக்காது. அதுக்கப்புறம் அந்த ஆப்புக்குள்ளேயே பார்க்குறேன் 100 ரூபா 140 ரூபா ஆர்டர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. டாக்குமெண்ட் வெரிஃபைட் அண்ட் ப்ரொஃபைல் அப்லோடட். கைஸ் இந்த ஃபோட்டோ தான் வந்து கஸ்டமருக்குலாம் போகும். எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மெனி வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மெயின் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஆக்சுவலாக கரெக்டாக கொஞ்ச நாளாகவே நம்ம சேனல் வந்து எல்லா டெலிவரியும் வந்து 7 நாள் எல்லா டெலிவரியும் ஓடிடியே போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம என்ன ஓட்டணும்னு நினச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ போர்ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவரி ஜாப்பு. இன்றைக்கி இந்த வீடியோ மெயின் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, how to join போர்ஸோ அந்த வீடியோ பற்றி நம்ம போட்டுட்டு ஸோ நாலுலேருந்து நம்ம போர்ஸோ கொஞ்சம் நாள் ஓட்டலாம் கைஸ். ஒரு 7 நாள் கிட்ட நம்ம ஓட்டி போடலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலுக்கு யாரும் நியூ கமர்ஸ் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆழ்ந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோஸ் பார்க்கலாம். போர்ஸோ வந்து எந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வரும் அப்படின்னா, பார்சல் ஆர்டர் இருக்கு இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு ஸ்விக்கி ரேபிடோ இதெல்லாம் நம்ம ஓட்ட முடியும். ஷூட்டிங் எடுக்கிறாங்கப்பா, கேமராலாம் பார்த்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்குது. பார்சல் ஆர்டர்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதாவது நான் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் எதுவுமே கொடுக்கணும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஆனால் என்னால் போக முடியாது. நம்ம டெலிவரி ஜாப் பாய்ஸை வர வச்சு ஸோ அவங்க நம்ம ஒரு ட்ராப் கொடுத்துருப்போம் நம்ம ஃப்ரெண்டு வீடு. ஸோ அவங்க போய் அவங்ககிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பார்சல் ஆர்டர். நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இந்த ஃபுட் ஆர்டர் எடுத்துமே ட்ராப் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம பொருளே வேறு ஒரு கிட்ட கொடுக்குறோம். கஸ்டமரே அவங்க வீட்டில் பிக்கப் போட்டு அவங்க ஒரு இடத்துல ட்ராப் போட்டிருப்பாங்க, அதை நம்ம எடுத்துமே கொடுக்கணும். ஸோ இதுதான் பார்சல் ஆர்டர். இது ஸ்விக்கியில் வந்து ஜீனி ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ரேப்பிடோவில் வந்து பார்சல் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் அந்த மாதிரி தான் ஆர்டர்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணாங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ அப்புறம் நான் நிறைய பேர்ட்ட விசாரிச்சதில் இந்த ஆப் வந்து ஃபுல் டைமாக ஓட்டுறதுக்கு அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் பார்க்கலாம் கைஸ். சரி, எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்விக்கி ஓட்டுறோம், ஜொமேட்டோ ஓட்டுறோம், வேறு எதனா டெலிவரி ஓட்டிட்டு வச்சுக்கோங்களேன். அவுட் ஆஃப் ஜோன் நம்மளுக்கு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா, ஸோ அங்கேருந்து ஸோ இங்கே வரத்துக்கு ஸோ நம்ம ஃப்ரீயாக வராமல் ஸோ இந்த ஆப்லாம் நம்ம ஆன் பண்ணி ஸோ அங்கேருந்து இங்கே கரெக்டாக யாருனா அந்த டைமில் டெலிவரி போட்டிருக்காங்களா, அதாவது பார்சல் ஆர்டர் யாரா போட்டிருக்காங்களா, ட்ராப் யாருனா இங்கே இந்த பக்கம் நம்ம ஜோனுக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த ஆர்டர் நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம வரும்போது அந்த காசு இதுலேயும் கொஞ்சம் காசு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஆப்பை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தெரிஞ்சு ஓட்டி போட்டதுக்கு அப்புறமேட்டு ஸோ அப்புறம் மேஜிக் பின் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் அடுத்தடுத்து என்னென்ன டெலிவரி ஆப் ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் நிறைய டெலிவரி ஜாப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க ஜாயின் பண்ணலாம். எனக்கு அந்த அளவுக்கு பெருசாலாம் தெரியாது, நான் அப்படியே ஜாயின் பண்ண போகிறேன். அதை எனக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம். மரத்து நகலில் உங்களுக்கு தெரியாமல் இருக்க போது வீடியோ எடுத்து என்னோடய கவனம் இருக்கணும். ஓகே, அந்த ஆப் பேர் என்ன, போர்ஸோ, BORZO, டன்ஸோ அந்த மாதிரி போர்ஸோ நினைக்கிறேன். டன்ஸோ ஆப் வந்து ஏதோ பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன்ல, அந்த ஆப்பே காணும்பா. அந்த ஆப்பையும் ஒரு 7 நாள் ஓட்டி போகலாம் நினச்சேன், ஆனால் டன்ஸோ ஆப்பே இல்லை ப்ளே ஸ்டோரில். ஓகே கேஸ், டோருக்கு பாருங்கள், போர்ஸோ பார்சல் டெலிவரி இன்ஸ்டால் பண்ணுவோமா. லாங்காக ஆர்டர் போய் இந்த பார்சல் டெலிவரி கொடுக்குற மாதிரி தான் நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சாங்களாம் பார்க்கலாம். எனக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் கைஸ். லாங் ஆர்டராக போய் கொடுக்குறதாலாம் ஜாலியாக போவேன். கிட்டே ஆர்டர் பண்ணி ட்ராப் பண்ணுறது நமக்கு என்னமோ பிடிக்காது. ஏன்னா நம்ம வ்ளாக்லாம் வேறு பண்ணுறோமா, அப்படியே ஜாலியாக ஒரு 20 கிலோமீட்டர் போடுறது, அதுக்கு ஒரு 250 ரூபா வரது ஏர்னிங்ஸு, அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்விக்கி ஓட்டும் போதும் சரி, ஜீனி ஆர்டர் எப்படா வரும் தான் பார்த்துட்ருப்பேன். ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அந்த ஆப்பு கிடையாது. அந்த ஆப் வந்து கஸ்டமர் வந்து பிக்கப் போடுற ஆர்டர் போட டெலிவரி பாய்ஸை வர வைக்கிறதுக்கான அவங்க பண்ணுவாங்க இல்லையா, வர வைக்கிற அந்த ஆப் நினைக்கிறேன். ஸோ நம்ம டெலிவரி ஜாப் போடுறதுக்கு வேறு ஒரு ஆப்பு கஸ்டமர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கேன். அது டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் எதுவுமே கேட்கல. ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஆர்டரு போடுற மாதிரி அந்த மாதிரி காட்டுது. அப்போ தான் புரிஞ்சுது வந்து அந்த ஆப்படா, கஸ்டமர் யூஸ் பண்ணுற ஆப்படா அப்படின்ட்டு. டெலிவரி பார்ட்னரா கைஸ், டோருக்கு பாருங்கப்பா, போர்ஸோ டெலிவரி பார்ட்னர் ஆப்பு டோருக்கு பாருங்கள். அந்த ஆப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தடுத்து நம்ம இந்த ஆப் தான் ஓட்ட போகிறோம் லைன் பை லைனாக. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணது வந்து இந்த ஆப்பு கேஸ். நம்ம அடுத்தவங்களை நம்ம ஒரு பொருளை கொடுத்தா பண்ணால் டெலிவரி பாய்ஸ் வர வைக்கிறதால அந்த ஆப் நம்ம போட்டது. ஓப்பன் காட்டுச்சு, ஓப்பன் கொடுப்போம். இதுவும் அதே மாதிரி தான் காட்டுது, லோகெல்லாம் இதுவும் அதே தான் காட்டுது கேஸ். இங்கிலீஷ், எஸ். நம்ம நம்பர் கேட்குது, நம்பர் கொடுத்தாச்சு. லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் கொடுப்போம். ஓகே கைஸ், மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். ஸோ இந்த சிட்டிஸில் மட்டும்தான் போர்ஸோ டெலிவரி ஜாப் ஓட்ட முடியும் கைஸ். ஸோ மும்பை நம்ம தொட்டோம் அப்படின்னா, மும்பை தொட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது பாருங்க கைஸ், அங்கே மோட்டர் பைக்கு, ஆட்டோ, மினி, 3 வீலர் 7 ஸோ இந்த மாதிரிலாம் காட்டுது. இதெல்லாம் என்னது நம்மளுக்கு பெருசாக தெரில. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் இருக்குது கைஸ்.
ஸோ வேறு எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். இங்கே சென்னையில் மட்டும் தான் இருக்குது. ஸோ சென்னை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இதில் பாருங்கள் அந்த இதுவெல்லாம் காட்டல. ஐ திங்க் எங்கள் பைக்கு மட்டும் தான் ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் நேம் ஆல்ரெடி என்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம பேர் போட்டுக்கணும். அப்புறம் சர்நேம்னா குடும்ப பேர் அப்படின்னு காட்டுது. அதுலேயும் நான் மகேஷ்னே போட்டுக்கிறேன். அப்புறம் ரெஃபரல்ஸ் கோடு கேட்குது கைஸ். ரெஃபரல்ஸ் கோடு வந்து நான் உங்கள் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள், அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. VGUCXCC அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சார் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் சொன்னதை போட்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த கேட்கு பாருங்கள், அப்லோட் ஏ கிளியர் ஃபோட்டோ டு யுவர் செல்ஃப், த பிக்சர் வில் பி ஏ விசிபிள் டு கிளைண்ட். நம்மளோட செல்ஃபி வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாமா கைஸ்? இந்த ஃபோட்டோ தான் வந்து கஸ்டமருக்குலாம் போகும். ஓகே, இப்போ வந்து ஆதார் கார்டு கேட்குது கைஸ். நெக்ஸ்ட்டு ஆதாரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸோ இப்போ வந்து பேன் கார்டு கேட்குது கைஸ். பேன் கார்டை ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு கைஸ். பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே கைஸ், சைன் அப் கொடுத்துருவோம். அதுவே ஐ அக்ரின்னு இருக்குது, சைன் அப் மட்டும் கொடுத்துருங்க. வெரிஃபிகேஷன் இன் ப்ராசஸ், கீழே டெலிட் அக்கௌண்ட் காட்டுது. இங்கே அவுட் டு ஒர்க்னு கொட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதுலேயே நம்ம கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். 2 hours later போர்ஸோ அக்கௌண்ட் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், கரெக்டாக 2:34 இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. ஐ மகேஷ் பாலாஜி, வெல்கம் டு போர்ஸோ, யுவர் ப்ரொஃபைல் இஸ் அப்லோடட். வாங்க போய் பார்க்கலாமா? இந்தாங்க ஆப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இப்படி தான் வருது. டாக்குமெண்ட் வெரிஃபைட் அண்ட் ப்ரொஃபைல் அப்லோடட் அப்படின்னு வந்துச்சு. ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு காட்டுது கைஸ். ப்ரோஸோ அலோ கேட்குது, அலோ கொடுப்போம். ஓகே கைஸ், இப்போ இப்படி தான் காட்டுது. ஆன்லைனில் வந்துடுச்சு. அவ்வளோதான் கைஸ், எப்படி போர்ஸில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல, நான் கூட போர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயினிங் ஃபீஸ்லாம் கேட்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஜாயின் பண்ணுற ஃபீஸ்லாம் கேட்கல. நம்மளுக்கு தெரிஞ்சவரானா 300 ரூபா அதில் கட்டுற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். மேபி அப்போ கட்டுற மாதிரி இருந்துன்னு நினைக்கிறேன். இப்போ 2025 அந்த ஜாயின் பண்ணுற ஃபீஸ்லாம் கிடையாது. எப்படி வந்து போர்ஸோவில் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ நாளைக்கு வ்ளாக் பாருங்கள், உங்களுக்கு வந்து முதல் நாள் எப்படி ஏர்னிங்ஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ மேபி நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். ஆக்சுவலாக அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆன்லைன்லேயே வச்சுருந்தேன். பெருசாக ஆர்டரே வரல, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தனால இல்லைன்றது தெரில. இந்த ஆப்பில் வந்து ஆர்டர் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஆர்டர் வராதான் கைஸ். அதிலே ஆர்டர் இருக்குமோ அதிலே நம்மளே செலக்ட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோஸ் எடிட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்புக்குள்ளேயே பார்க்குறேன் 100 ரூபா 140 ரூபா ஆர்டர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் முதல்ல போய் ஓட்ட போகிறேன். நான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். Day 1 vlog பாருங்கள், நாளைக்கு வரும். ஸோ எவ்வளோ ஏர்ன் வருது, எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுலாம் பார்க்கலாம் இந்த ஆப்பில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பாய்.